நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேரலா ஐ மீன் ஓவராலா ஒரு ஒரு ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் கணக்கில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய முகம். ஓகே, நீங்கள் கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று எழுதியிருந்தீங்க, அந்த பிழை திருத்துவோரின் மனைவின்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ வாட் யூ வாண்ட் டு சே, என்ன பார்க்குறீங்க இந்த இதுலேருந்து? இல்லை, இப்போ இது வேலை சம்பந்தமான விஷயம் கிடையாது. இது எதிர்பார்ப்புகளுக்கும் ஏமாற்றத்துக்கும் நடக்கிற பிரச்சனை. ஒருத்தர் ஒரு திருமணம் பண்ணிக்கிடும் போது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறார். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பையனை திருமணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க எதிர்பார்க்குறாங்க அதிக சம்பளம் வரணும், ஆனால் உடல் உழைப்பை செலுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அவர் குறுகிய காலத்தில் அதிகமான பணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளவராக இருக்கணும். எந்த வேலையிலையும் 25 வருஷம் அவர் பார்ப்பாருன்னு இருக்கக்கூடாது. அவரை 2 வருஷத்தில் 1 வருஷத்துக்குள்ளே வேலை மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு அவர்களாக உருவாக்கிட்டதில்லை, சமூகம் உருவாக்கி வச்சுருக்கிறது, பெற்றோர்கள் உருவாக்கி தந்தது, இந்த பண்பாட்டிலேருந்து அவங்க கற்றுக்கிட்டது. அதனால் ஆணுக்கோ பெண்ணுக்கோ முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளுடைய மனைவியோ கணவனோ எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவங்க எப்படி சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு. இன்னொன்று, இந்த எதிர்பார்ப்புகளில் 90% தோற்று போயிடுது. ஏன்னா அவர்கள் அங்கே போன உடனே ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வேலைக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குது, இப்படி தான் வருவார், இப்படி தான் போவார், இத்தனை மணிக்கு தான் உறங்குவார், இதுதான் அவருடைய உலகம், ஆனால் இது எனக்கு வேண்டாம். இன்னொருவர் இருக்கிறார் இல்லையா, இவங்களுக்கு தெரிந்த நண்பரோ பார்த்தவரோ அவரை மாதிரி இருக்கலாமே, நீங்கள் இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்கிட மாட்டேன், எனக்கு பூர்த்தி பண்ணணும்னா நீங்கள் மாறிக்கோங்க. இவர் உடனே என்ன பண்ணுவார்னா, இல்லை நீங்கள் தான் மாறிக்கணும். இப்போ இவங்க பரஸ்பரம் இவருடைய ஏமாற்றத்தை தாங்கிக்கிட முடியாததான் பிரச்சனை. ரெண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு பணம் வேணும், அந்த பணம் குறுகிய காலத்தில் வேணும். அந்த குறுகிய காலம்ங்கிறது என்னன்னா, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வருடம் கிடையாது. ஒரு இடத்துல இருக்கலாம், 2 வருடத்தில் இருக்கலாம். உனக்கு திறமை இருந்தால் எல்லா சந்தர்ப்பத்தையும் காசாக்கலாம். இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க இல்லையா, நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த கம்பெனி முக்கியம் இல்லை, வேலை தான் முக்கியம்னு. இது என்னன்னா, நான் சந்தர்ப்பத்தை காசாக்கிக்கிடுவேன், எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் வேலை பார்க்கும்போது அவன் ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் நினைக்கிறது இல்லை, சந்தர்ப்பத்தின் வழியாக எனக்கு ஒரு நற்பெயர் கிடைக்குதா, ஒரு உறவு ஏற்படுதா, எனக்கு அதுலேருந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படாட்டா கூட ஒரு நட்புக்காக, உறவுக்காக, என்னை உருவாக்கிய நிறுவனங்கிறதுக்காக நான் நியாயமாக இருக்கணும்லாம் நினைக்கிறவனா இருக்கான். ஆனால் ஒரு குடும்பத்தோட பார்வையிலேருந்து பார்த்தா அப்படிலாம் இருந்து என்ன கிடைக்க போகுது, உனக்கு சம்பளம் தானே கொடுக்க போகிறாங்க, அது இல்லை. அப்போ 2 பேருக்கும் 2 தனித்தனியான கண்ணோட்டம் இருக்குது. இந்த கண்ணோட்டத்தில் அடிப்படை பிரச்சனை உடல் உழைப்பை தாழ்வாக நினைக்கிறது தான். இப்போ மெக்கானிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் ஒரு நிறுவனத்தில் போயிட்டு அவர் தனக்கு ஒரு பேர் சுட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன், மேனேஜிங் டைரக்டர் எம்டின்னு வச்சுக்கிட்டாருன்னா அது நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவரை சொல்லும் போது அவர் எம்டியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். இதே நேரத்தில் ஒரு கலெக்டர் போல் இருக்கிறதுலே உயரிய பதவிக்கு கூட இவங்க சொல்லக்கூடிய சகல பிரச்சனைகள் இருக்குது. அவர் வீட்டுக்கு இரவில் திரும்பி வர முடியாது, 24 மணி நேரமும் அவர் மக்கள் சேவை செஞ்சாகணும். இன்னொன்று, அவர் வருமானமும் கூட அவர் மனைவிக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கும் அவங்களோட சர்க்கிளில். அப்போது இந்த வாழ்க்கையில் எது எது சரியானது எது தவறானதுன்னு இல்லை, எப்படி வாழ போகிறோம், வாழ்வதற்கு நம்ம ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா, வழி இருக்கா? இப்போ யாராவது இவங்களில் ஒருத்தர் என்னோட அப்பா ஒரு மெக்கானிக்குங்கிறதுக்காக வருத்தப்படுவாங்களா? ஆக்சுவலாக அது ஒரு கேள்வி. யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒருத்தர் எங்கள் அப்பா டிரைவராக இருந்தாருங்க, ஆனால் என்னை படிக்க வச்சுட்டாரு, எங்கள் அப்பா மட்டும் டிரைவராக இல்லாமல் இருக்குன்னு வருத்தப்பட்டிருக்காங்களா? படவே மாட்டாங்க. கஷ்டப்பட்ட அப்பா டிரைவராக, மெக்கானிக்காக, கூலியாக இருந்து தான் இவர்களை எல்லாம் படிக்க வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்கள் படிப்பின் வழியாக உயர்ந்த இடத்த வந்துட்டா போதும். அவர்கள் இந்த இடத்த வர்றதுக்கு 25 வருஷம் 30 வருஷம், இன்னும் சொல்லப்போனால் இந்த பெற்றோர்கள் இவங்க பட்டதை மாதிரி 10 மடங்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தெரியப்படுத்தவே இல்லை. அந்த குடும்பத்திலேயும் அந்த பெண்ணுக்கு இந்த ஆதங்கங்கள்லாம் இருந்தது, இந்த அவமானங்கள்லாம் இருந்தது. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்காக சகித்து கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு அடிப்படை பிரச்சனை வருது. நிறைய விஷயங்களை வீணாக கற்பனை பண்ணுறோம். நம்ம அந்த கற்பனையில் உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை ஊதி பெருக்கினது மற்றவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டதான். அவங்க சம்பாரிச்சிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போகுது. ஒரு அடிப்படை பிரச்சனை, வாழ்க்கையை நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க, அது உங்கள் தேவைகளை நீங்கள் வரையறுத்து கொள்றதுல தான் இருக்குது. என்னுடைய தேவைகளை நான் வரையறுத்துட்டாலே என் வாழ்க்கை முறை மாறிடும். எனக்கு இதுதான் வேணும், நான் இப்படி தான் வாழ போகிறேன். இதே நகரத்துக்குள்ளே தான் சாலையில் வீடே இல்லாமல் உறங்குகிற மனிதனும் வந்திருக்கான், அவனும் வேலைக்கு தான் வந்திருக்கான் அந்த ஊருக்கு. இதே ஒரு நகரத்துக்கு தான் நேபாளத்திலிருந்து மாதம் 3000 கிடைக்குங்கிறதுக்காக ஒருத்தன் குடும்பத்தை விட்டு வரான், வருடத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு போக முடியும். இதே வேலைக்கு தான் பீகார்லேருந்து ஒருத்தன் மொழி தெரியாமல் இங்கே சர்வராக பெஞ்சு தொடச்சிட்டு இருக்கான். நமக்கு அதெல்லாம் நடக்கலை. நம்மளை யாரும் பீகாருக்கு போக சொல்லலை, நம்மளை யாரும் நேபாளுக்கு போக சொல்லலை. இந்த சென்னையில் ஏதோ ஒரு வேலையில் தொழிலோ அலுவலகமோ ஒரு வேலையில் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வீட்டுக்கு போயிடுறோம். 10 மணிக்கு போகிறார் ஒருத்தர், 8 மணிக்கு போகிறார், ஒருத்தர் 5 மணிக்கு போகிறார், அவருடைய இயல்புக்கு தக்க போகிறாங்க. ஆனால் இவரை கொண்டு போய் நேபாளத்திலேயோ அஸ்ஸாம்லேயோ 3000 ரூபாய்க்கு வேலைக்கு போகணும் எந்த நெருக்கடியும் தள்ளலை. ஆனால் நம்ம குடும்பங்கள் என்ன நினைக்குது அப்படின்னா, வேகமாக முன்னேறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் நினைக்கணும்
இந்த அடிப்படை வசதிகள்லாம் நிறைஞ்சிட்டா வாழ்க்கை சந்தோஷமாயிரும். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா இந்த வசதிகள்லாம் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒன்று நிம்மதி இல்லைங்கிறது. ஆனால் பணம் எப்போதுமே தனியாக வராது, பிரச்சனையை கூட்டிகிட்டு தான் வரும். பேக்கேஜ் தான். இன்னொன்று பணம் போயிடும், பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆணுக்கு என்ன பிரச்சனைனா கடந்த காலம்தான் பயம். நான் இப்படி இருந்தனே, நான் எப்படி ஒரு சின்ன ஊரில் பிறந்து படித்து வந்திருக்கேன், அதுக்கு திரும்பி போயிட்டேன்னா என்ன ஆகுது? இந்த வேலைக்கு வர்றதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். 10 வருஷம் படித்து வேலைக்கு போய் ஆட்களை பிடிச்சி தயவு பண்ணி ஒரு நிர்வாகத்தில் போய் கேட்டு இன்றைக்கி ஒரு வேலைக்கு வந்திருக்கேன். எங்கே கடந்த காலத்துக்கு போயிடுவோங்கிற பயம் இவர்களுக்கு அதிகம் இருக்குது. அவர்களுக்கு எங்கே எதிர்காலம் வந்து பயமாக இருக்குமோன்னு இருக்குது. இவங்க 2 பேரும் 2 காலத்தினுடைய பிரதிநிதிகள் தான். ஆனால் ஒன்றா வாழ்கிறாங்க ஒரே வீட்டுக்குள்ளே. அப்போ 2 உலகமும் எங்காவது ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும். அது வந்து விட்டு கொடுக்குதுன்னா எனக்காக நான் உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேங்கிறதோ அல்லது எனக்காக நீங்கள் வந்து 7 மணிக்கு வாங்கங்கிறதோ இல்லை, புரிஞ்சுக்கிறது தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேலையே பார்க்காத ஒரு மனிதன் நான். இது வரைக்கும் எந்த அலுவலகத்தையும் போய் எந்த வேலையும் பார்க்கல. நான் வந்து இது வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கணுங்கிற நோக்கமே இல்லாதவன், வேலையே பார்த்தறியாதவன். ஆனால் என்ன ஒரு பெண்ணு காதலித்து திருமணம் செய்து கொண்டார், அவன் என் மனைவி. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் என்னை புரிந்திருக்கிறாங்க. எல்லா எதிர்பார்ப்புகளும் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் இவன் வேலை இப்படிப்பட்டதான், இவன் இதைத்தான் செய்வான், இவனுக்கான உலகம் இதுதான், இதை நாம் எப்படி அவனோட சேர்ந்து இருக்கிறது? இதில் எனக்கு அவங்க வந்து ஒரு பகுதி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பாதி அவர்களுடைய அந்த அவ்வளோ உறுதுணையும் இல்லைன்னா நான் எழுத முடியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க சட்டையில் கிரீஸ் படக்கூடாது அப்படின்னு. இந்த சட்டையில் கிரீஸ் படக்கூடாது இல்லை, எல்லா தொழிலாளர்களும் எல்லா நேரங்களிலும் அவங்க அலுவலகத்தில் இதே மாதிரியான வேலையை தான் செய்கிறாங்க. அது அந்த தொழிலினுடைய இயல்பு. ஏன்னா அவர்களுக்கு அப்படி செஞ்சால் தான் அந்த வேலை. இதே நேரத்தில் ஒருவர் சட்டையில் அழுக்கே படாமல் போய் ஒரு வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு வணிகம் செய்கிறவராக இருப்பார், அல்லது வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் அவர் ஒரு நிர்வாகியாக இருப்பார். அவர் பணிக்கு அது தேவையில்லை. ஆனால் அவருக்கு இந்த சட்டையில் அழுக்கப்படாதே தவிர அவர் கேட்காத வசை சொல்லே இருக்காது. ஆமாம், அவரை ஒரு அதிகாரி கூப்பிட்டு வச்சுட்டு அவர் வாழ்க்கையில் நான் கூசக்கூடிய அத்தனை சொற்கள் எல்லாத்தையும் கேட்டுவார். ஆனால் அவர் கையை கட்டி அமைதியாக கேட்டுட்டு இருப்பார். ஏன்னா சம்பளம் கொடுக்குறான், நான் என்ன பண்ணேன். இன்னொன்று, உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் தேவை? உனக்கு நாளைக்கு 1 கோடி ரூபா எதுக்கு தேவை? உன்னுடைய அப்பா வீட்லேயோ அம்மா வீட்லேயோ இருக்கிற நேரத்துலலாம் அப்படி இல்லையே. ஒரு சாதாரண ஒரு மத்திய தர குடும்பத்தில் தினசரி பஸ் பிடிச்சிட்டு போயிட்டு வந்த பொண்ணாக தான் இருக்கும். ஆனால் அது திருமணமான உடனே கணவர்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எல்லாத்தையும் வாங்கிடு, கார் வாங்க முதல்ல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, உனக்கு வேணுங்கிறது நியாயம்தான், எனக்கு கூட புரியுது, அந்த பெண்ணுக்கு அந்த ஆசையெல்லாம் வரலாம் தான். ஆனால் அதெல்லாம் அடையணும்னு ஒருத்தரை கட்டாயப்படுத்தினால் அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல மறுப்பார். மாறலான்னு முடிவு பண்ணார்னா அவர் ஒரு தவறான பாதையை தான் தேர்வு பண்ணுவார். ஆப்ஷன் இல்லையே. 3வது, அவர் அப்படி மாறும்போது நாளைக்கு அதில் ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் நீ தான் அப்படி செய்ய சொன்னேன்னு சொல்லுவார். அந்த நேரம் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஜெயிச்சோன்னா உனக்கு புத்தி எங்கே வச்சு நானா காசு வாங்க சொன்னேன். யோசித்து பாருங்கள், இது வரைக்கும் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு மனைவி என் கணவர் வந்து லஞ்ச பணத்தில் வாங்கிட்டு வந்தார், இந்த நகையை அணிய மாட்டேன்னு சொன்ன ஒரு பெண் கிடையாது. ஒரு பட்டுப்புடவை என் கணவர் வந்து நியாயமற்ற முறையில் வாங்கிட்டு வந்துட்டாரு, திருப்பி கொண்டு போன்னு சொன்னவங்க கிடையாது. சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு, நீ தப்பான வழியில் சம்பாதிச்சேனேன்னு சொன்ன பெண்ணே கிடையாது. மாறாக நீ என்ன வேணாலும் பண்ணு, அது இல்லைன்னா உனக்கு சாதுரியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த சாதுரியம் இல்லைன்னா நீ பிழைக்க முடியாது, வாங்கி கொடு, எனக்கு கொடு, என் பிள்ளைகளுக்கு கொடுனா. ஒரு ஆண் முதல்ல என்ன நினைக்கிறான்னா, இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னா செய்யலாம் தானே, குடும்பம் தானே எனக்கு முக்கியம். நம்ம எதிர்ப்புணர்ச்சியை எங்கே காட்டணும்னா, இது போன தலைமுறையிடம் இருந்தது. ஒரு தவறான சொன்னால் நீங்கள் ஊரில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன், பிள்ளைங்க உங்க கூட பேசாது பார்த்துக்கோன்னு சொன்ன பெண்கள் இருந்தாங்க. காரணம், வீட்டுக்கு பயப்படுவான். உலகத்தில் எப்படி மோசமானவனாக இருந்தாலும் வீட்டுக்கு பயப்படுவான். வீடு தன்னை கரையாக வச்சுக்கிடணும், வீட்டில் தன் மனைவி பிள்ளைகளிடம் நல்ல பேர் வாங்கணும்னு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, நானும் தனியால் நீயும் தனியால், நம்ம 2 பேரும் ஒரு வீட்டை பகிர்ந்துக்கலாம், 2 பேரும் பேங்க் பேலன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், பொதுவான சொத்துக்களை வாங்கலாம். அப்படின்னா அதுக்கு பேர் குடும்பம் இல்லை, அதுக்கு பேர் சேர்ந்து வாழ்கிறது. 2 பேர் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க, உடற் தேவை கருதியோ பொருளாதார தேவை கருதியோ ஒன்றா இருக்காங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் குடும்பங்கிறது என்னென்னா, பரஸ்பரம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றை உருவாக்குறது. ஒரு தாவரத்தை வச்சு வளர்க்குறது போல். நீங்கள் ஒரு விதையை வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு மாமரம் வைக்கிறோம், இன்னொரு மாமரம் வைக்கிறோம், ஒரு மாமரம் 5 வருடத்தில் காய்ச்சிடும், இன்னொன்று 10 வருஷத்துல தான் காய்க்கும். அது காய்க்கிற காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தான் செய்யணும். அப்புறம் அவங்க சொன்னதில் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, ஒருவரே அவங்க சொல்கிறாங்க வந்து, இப்போ அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படிங்கக்கூடியது, நம்பிக்கை வைத்தல் என்பது இந்த காலத்தை பொறுத்த மட்டும் ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம், ஒரு தியாகம். உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே யாராவது ஒருவர் நம்பிக்கை வைத்தால் அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய வெகுமதி. இந்த நம்பிக்கைக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கிடலாம் முடியாது, பணம் காசு கொடுத்தெல்லாம் உருவாக்கிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பார்த்து தான் ஒரு நம்பிக்கையை வைக்கிறார். இன்னொன்று, இந்த நம்பிக்கை வைக்கிற மனிதன் ஏமாற்றும் போது தான் அவர் அதிக வலி அடைகிறார். அவனை 20 வருஷம் வச்சுருந்தேங்க, என் கூடையே வச்சுருந்தேன், என் சகோதரனை போல் வச்சுருந்தேன், இந்த கடைக்கு என்னுடைய உரிமையாளரை போல் வச்சுருந்தேன், ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு. எனக்கு ஒரு தேநீர் கடைக்காரரை தெரியும். அவர் வந்து ஒரு நாளைக்கு 2000 தேநீர் போடக்கூடியவர்.
அந்த தேநீரில் வந்து ஒரு நாளில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுவை இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன், நீங்களே ஒரு கடை நடத்தலான்னு, ஏன்னா இவர்கிட்ட வேலை பார்க்குறீங்கன்னு. அவர் சொன்னார், இந்த கடைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் அது என் கடைன்னு நினச்சி தான் வராங்க. அவளுக்கு உரிமையாளர் யாருன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும் உரிமையாளர் யாருன்னு. அந்த அண்ணாச்சி என்னை எப்படி வச்சிருக்காருன்னா, சொந்த பிள்ளை மாதிரி கடையை கொடுத்து வச்சிருக்காரு. இவருக்கு த்ரோ பண்ணிட்டு நான் ஏன் அவர் தொழில் பண்ணணும்? இங்கே நீங்கள் கூலி தானே இருக்கட்டும், ஏன் ஆனால் என்னன்னு நினச்சி தானே சாப்பிட வரான். எனக்கு தான் தினமும் பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதை ஒரு வேளை நான் நம்பி நாளைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னு வைங்க, என் கவனம் எல்லாத்துலேயும் சதிரிடும், ஒரு டீ கூட உருப்படியாக போட முடியாதுப்பான்னு சொன்னார். அது அவருடைய வாழ்க்கையை அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவரை மாறுங்க மாறுங்கன்னு ஒரு குடும்பம் சொன்னாலும் அவர் மாற மாட்டார். ஏன்னா மாறினால் இந்த தொழில் கெட்டு போயிடும். அவருக்கு தான் தெரியாது. அவருக்கு தான் தெரியும். வீட்டில் போய் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, உன்னை நம்பி ஒரு நாளைக்கு 2000 பேர் தேநீர் குடிக்கிறாங்கன்னா இவ்வளோ வருமானம் வருதுன்னா அது எல்லாமே நமக்கு தானே வரும். நீ ஏன் அதை செய்யக்கூடாதுன்னா அவர் சொல்கிறாரு, அது இல்லை, மனது சந்தோஷமா இருக்கா, மனது அந்த வேலையை இல்லை. அவர் மாஸ்டரா மட்டும் இருக்க வரைக்கும் தான் டீ டேஸ்ட்டாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் டீ போடும் போது மனசுல வேற எதுவுமே இல்லாம இருந்தா தாங்க அந்த சுவை வரும். ரியாலிட்டி. நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன், பாலுக்கு இவ்வளவு கொடுக்கணும், மத்தியானம் 3 மணிக்கு அவன் கணக்கு வந்துருவான்னா ஏதோ அவசரத்துக்கு ஒன்று போட்டு கொடுப்பேன். அப்ப எனக்கு அந்த கவனம் போயிடும். பல நேரம் வேலை பார்க்குற ஆண்களுக்கு இதுதான் இருக்கு. நான் ஒரு வேலைக்கு பழகியிருக்கேன்னு அவங்க வெளியே சொல்றாங்களே தவிர, இப்படித்தான் எனக்கு செய்ய தெரியும், இப்படி செஞ்சாதான் அதை நான் சரியா செய்வேன். ஆனால் உனக்கு தெரியாது, அதை நான் உனக்கு விளக்கிலாம் சொல்ல முடியாது. உனக்கு பார்க்க அது வெறும் வேலையா இருக்கு. ஆனால் எனக்கு அதுக்குள்ள ஒரு ஈடுபாடுன்னு, அக்கறைன்னு ஒன்று இருக்கு. நான் அந்த அக்கறையோடு உள்ளவனா இருக்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறேன்.